தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். யோசுவா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17. இறை வார்த்தைகள் 14. யோசேப்பின் புதல்வர் யோசுவாவிடம், ஏன் எங்களுக்கு உரிமை சொத்தாக ஒரே ஒரு பங்கு அளித்தீர்? எங்கள் மக்கள் பெரும் தொகையினர். ஆண்டவர் எங்களுக்கு இத்துணை ஆசி வழங்கியுள்ளார் என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. எம்மை காக்கும் கேடயமே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். காருண்ய கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். இரக்கம் நிறைந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கருணை நிறைந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பற்றாத ஜீவ நதியே, உமக்கு ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யத்தை தருகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தரித்திரத்தின் ஆவியை விலக செய்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சோம்பேறித்தனத்திலிருந்து விடுதலையை தருகிறவரே, ஸ்தோத்திரம். வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டை கட்டி கொடுக்கிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் உம்முடைய கரம் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைய இறை வார்த்தையில் நாங்கள் வாசிக்க கேட்டது போல யோசேப்பின் புதல்வர்களுக்கு நீர் என்னென்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தீரோ அதுபோல எங்களுக்கும் எல்லாவித ஆசீர்வாதங்களையும் தந்து அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் பல மடங்காக நீர் பெருக செய்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. நாங்கள் எவற்றிலும் குறைவில்லாமல் நிறைவாக இருக்கும்படி நீர் செய்ய போகிற கிருபைகளுக்காகவும் உம்முடைய வல்லமையின் கரம் எங்களை வழிநடத்துகிறதற்காகவும் நாங்கள் ஒவ்வொருவரும் வற்றாத ஜீவ நதியாய் பாய்ந்து ஓடுகிற கிருபைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் செபிக்கிறேன் பிதாவே. ஆமேன்.